நீலகிரி மாவட்டத்தில் கட்டட அனுமதி வழங்குவதில் உள்ள தாமதத்தை களைய 2023ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்ட 6 தாலுகாக்களில் உள்ள ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட கட்டட பொறியாளர்களை கொண்டு துவங்கப்பட்ட அமைப்பு நீலகிரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன். 5000 ரூபாய் வருடாந்திர சந்தாவுடன் முறையான சட்டத்திட்டங்கள் மற்றும் முறையான பதிவேடுகளோடு துவங்கப்பட்ட இந்த அமைப்பு கடந்த 2 ஆண்டுகளாக 5 போராட்டங்களும் மேற்பட்ட மாதாந்திர கூட்டங்களும் நடத்தி கட்டிட அனுமதி தாமதத்தில் உள்ள சிக்கல்களை இயன்றவரை போராடி சிறிய அளவில் வெற்றியும் கண்டுள்ள சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இவ்வாறு முறையாக பதிவு செய்யப்பட்டு வருடாந்திர சந்தா தொகையை கட்டி 80க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு செயல்படும் அமைப்பு வெகு குறைவே ஆகும். அத்தகைய சிறப்புடன் செயல்பட்டு வரும் அமைப்பின் 2வது பதவியேற்பு விழாவை 15 ஜூன் 2025ஆம் தேதி உதகை ஃபர்னிலலில் அமைந்துள்ள ஸ்டெர்லிங் ரிசார்ட்டில் வெகு சிறப்பாக 28 செயற்குழு நிர்வாகிகள் மற்றும் 75க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் பதவியேற்புடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கட்டுமான பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பொறியாளர் விஜயபானு அவர்களின் தலைமையில் மூத்த பொறியாளர்கள் டாக்டர் எல்.எஸ். ஜெயகோபாலன் மற்றும் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் பொறியாளர் டாக்டர் அருமராஜ் அவர்களின் வரவேற்புடன் மண்டல தலைவர் பொறியாளர் ஸ்டாலின் பாரதி மற்றும் ஏனைய மண்டலம் 7 இயக்கத் தலைவர் துணைத் தலைவர் டி.எஸ். பிரபு, செயலாளர் பி. பாஸ்கர் என அனைவரது முன்னிலையில் நீலகிரி மாவட்ட கட்டட பொறியாளர் சங்கத்தின் தலைவராக பொறியாளர் கிறிஸ்டோபர் திலக்குமார், பொதுச் செயலாளராக பொறியாளர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன், துணைத் தலைவராக பொறியாளர் சம்பத், பொருளாளராக பொறியாளர் ஹரிஹரன், துணை செயலாளர்களாக பொறியாளர்கள் பரமேஷ், பெல்லன், பிரசாந்த் மற்றும் டேனியல் கிறிஸ்டோபர், விளையாட்டு செயலாளராக பொறியாளர் முருகன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, கட்டட அனுமதி குழு இயக்குநராக பொறியாளர் கலைவாணி, சட்டக்குழு இயக்குநராக பொறியாளர் விஜயசங்கர், சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் தினேஷ்குமார், துணை இயக்குநர்களாக பொறியாளர்கள் நரசிம்மன், கோவிந்தராஜன், மதுமிதா, ரஷ்மா, நிகாத், பிராங்க்லின், மார்ஷல், ஆறுமுகம், தினேஷ்குமார், ஜூஸ் வர்கீஸ், கே.வி. அனிலன், அரவிந்த், ஜெயநாதன், மண்டல செயலாளர்களாக பொறியாளர்கள் சேகரன், கார்த்திக், சந்தோஷ், சுகுமார் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் பதவியேற்றனர். விழாவில் சவுத் இந்தியன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ், கோல்டன் டச் ரெக்கான், அக்னி ஸ்டீல்ஸ், நாவல் டக்கர், பியூட்டி வேர்ஸ், ராம்கோ சிமெண்ட், நிப்பான் பெயிண்ட்ஸ், நானோ செராமிக்ஸ் மற்றும் மார்வெல் கலெக்ஷன்ஸ் என 11 ஸ்பான்சர்கள் பங்கு பெற்றதுடன் 200க்கும் மேற்பட்ட கட்டிட மற்றும் பொறியாளர் அமைப்பினர் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. அதில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவர் மற்றும் செயலாளர் கூறியதாவது: கட்டட அனுமதிக்க வேண்டி நீண்ட காலம் பல்வேறு போராட்டங்களும் நடத்தி பலவிதமான முயற்சிகளும் எடுத்து அரசாங்கத்தின் கவன ஈர்ப்பை பெற்றும் இந்நாள் வரை முழுமையாக கட்டட அனுமதி காலதாமதம் இன்றி கிடைக்க ஆவணம் செய்யாமல் உள்ள மாவட்ட நிர்வாகத்தை புறக்கணித்துவிட்டு சட்டத்துக்கு உட்பட்டு கட்டட வரைபடங்களை வரைந்து அனைத்து துறைகளிலிருந்தும் தடையில்லா சான்றை பெற்றவுடன் கட்டட அனுமதி குழுவின் கூட்டத்திற்காக காத்திருப்பதை விட்டுவிட்டு நீதிமன்ற அபிடவிட் ஒன்றை பதிவு செய்துவிட்டு கட்டடங்களை சட்டத்துக்கு உட்பட்டு கட்டும் பணியில் ஈடுபடும் முயற்சியை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று கூறினார். மேலும் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் சைவ அசைவ உணவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துலையும் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஆனால் அதை ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான நிலைமைன்றது நெல், அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்டில் 60 நாளைக்குள்ளே அப்ரூவல் கொடுக்கலன்னா இட்ஸ் டீம் டு பி அப்ரூவ்டுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குங்க. ஆனால் இது இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன காரணத்துக்கேன்னு தெரியல. ஏன்னா இந்த மாவட்டம் அத்தனை மாவட்டத்துலேயும் நம்ம தனியாக தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒன்று. நம்ம அந்த இதை அவங்கக்கிட்ட இருந்து அப்ரூவலை நாங்கள் பெறலைன்னா அதை நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த மாவட்டத்தில் நம்ம கட்ட ஆரம்பித்தோன்னா அடுத்த நாள் சீல் வைக்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்குங்க. இதனால் நாங்கள் எங்கேயுமே மூவ் பண்ண முடியல. இன்னொன்று, மாவட்டம் ஃபுல்லாக இம்மீடியட்டாக அப்ரூவல் கொடுக்குற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஆனால் எங்கள் மாவட்டத்துக்கு இல்லை. அதான் ஒரு தனி தீவை தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சார், மாற்றங்கள் ஒன்றே மாறாது. ரூல்ஸ் இருக்குது, மலைப்பிரதேசங்கள் இப்படி தான் கட்டணும்னு இருக்குது அப்படின்னு நம்முடைய ரூல்ஸ் என்பிசி நேஷனல் பில்டிங் கோடெலாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க ஒவ்வொரு சட்டமும் திட்டங்களும் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கணும். இப்போ ஒரு காலத்தில் நம்ம ஒரு பில்டிங் கட்டும்போது இவ்வளோ ஹைட் தான் கட்டணும், இவ்வளோ வித் தான் கட்டணுன்றது. இப்போ ஹைரைஸ் பில்டிங் எங்கேயோ போயிடுச்சிங்க. கடலுக்குள்ளெல்லாம் பில்டிங் கட்டுறாங்க. எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேற்றம் இருக்குங்க. இப்போ நம்ம இயற்கை வளத்தை அழிக்காமல் எப்படி நம்ம மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும், எப்படி
இங்கே வந்து இவங்க இங்கே வாழ்கின்ற இந்த பொறியாளருடைய வாழ்வாதாரத்தை எப்படி காப்பாற்றணும் இப்போ அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம புதிய திட்டங்கள் வகுக்கலாம் சார். இப்போ இயற்கை வளம் இருக்குது, இயற்கை வளத்தை அழிக்கக்கூடாதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை.